வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன 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 உனக்கு ஒண்ணு இல்ல தேவன. தேவன எப்படி இருக்க? தேவன 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 ஒண்ணு இல்ல தேவன. அண்ணி தேவன ஒண்ணு இல்ல. கெடுச்சல மாமா. அக்கா நீங்க அடிச்சு பாருங்க. பாப்பா நீங்க சொன்னா கேளுமா பாக்கணும். தேவன தேவன குழந்தைக்கு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணு ஆகாது. மாமா எங்க மாமா போயிருப்பா? ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்கு ஒண்ணு ஆகாதுமா. குழந்தைய காணுமா? அச்சா புள்ளைய வீடு பூந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா? என்ன மனுஷங்கடி இவங்க? தேவனே ஏமா வீட்ல இத்தனை பேர் இருந்தும் எப்படிமா நடந்தது? மாமா வீட்ல அந்த நேரம் அம்மா தெய்வான அப்புறம் அமுதாவை தவிர வேற யாருமே இல்ல மாமா. நிறுத்து புடிதா. இப்ப என்ன சொல்ல வர? வீட்ல இத்தனை பேர் இருந்தோம் வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க வந்து புள்ளைய தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்ல வரியா? அத்தை இல்ல அத்தை. நான் இந்த வீட்டுக்கு என் பொண்ணு அனுப்பும் போது உங்ககிட்ட என்னடி சொல்லி அனுப்புன? ஏற்கனவே என் பொண்ணை கண்டா அன்னைக்கு ஆகாது, நீதான் அவளை கவனமா பாத்துக்கணும்னு சொல்லிதானே அனுப்புன. சொல்லு புடிதா. ஐயோ நல்ல இப்ப எல்லாரும் சேர்ந்து பச்சை புள்ளிய தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே. இப்ப அவளை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ சின்ன குழந்தை. அத்தை நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். பாப்பா எப்படியும் கிடைச்சிருவா. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்ணையும் பேத்தியும் நான் இங்க அனுப்பியிருக்க மாட்டேனே. இப்படி இறக்கமே இல்லாம யார் என் பேத்திய தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே. உங்களை எல்லாம் நம்பிதானமா தெய்வானை நான் அனுப்புனேன். வீட்டுக்குள்ள வந்து புள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுதான் நீங்க புள்ளைய பாத்துக்கிற லட்சணமா? அழாத தேவான, கிடைச்சிருவாப்பா. அண்ணே அப்படி பேசாதீங்க அண்ணே. அப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு. ஆளாளுக்கு ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்குங்க. இதுக்கு மேல என் பொண்ணையும் பேத்தியே இங்க விட்டுட்டு போக முடியாது. என் பேத்தி மட்டும் கிடைக்கட்டுமே, அடுத்த நிமிஷமே என் பொண்ணு என் பேத்தி ஏன் வீட்டு கூட்டிட்டு போயிடுறேன். இதுக்கப்புறம் இங்க விடக்கூடாது, நான் விட மாட்டேன். இதுக்கு மேல அவளை இங்க விடக்கூடாது, விடக்கூடாது. தேனே அப்படி பேசாத தேனே, தேனே தேனே. அத்தை தெய்வான அக்காவை வச்சு நம்ம ஒரு பிளான் போட்டா இந்த சித்தி உள்ள புகுந்து இந்த பிளான் எல்லாம் மாத்துறாங்களே. ஒருவேளை இவங்க தெய்வான அக்காவை கூட்டிட்டு போயிட்டா? இல்ல இல்ல நம்ம கூட்டிட்டு போக விடக்கூடாது. சித்தி அத்தையும் புனிதானியும் எதுவும் சொல்லாதீங்க. அன்னை காலையிலே வீட்ல இல்ல, விஷயம் தெரிஞ்சது அவங்களே இங்க வந்தாங்க. ஓ அப்படியா? தப்புதாமா? தப்புதா. அண்ணிய நான் ஏதாவது சொல்றது தப்புதா? எல்லாமே ஏன் தப்புதாமா? தப்புதா. தயவு செஞ்சு என் பேத்திய மட்டும் என் கண்ணுல காட்டிடுங்கம்மா. அது போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிடுறேன். தேனே குழந்தைய காணோன்னு தேடி கண்டுபிடிக்கதாமா அண்ணன் அப்புறம் மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க. நீ வேணா பாரு, என் மகாலட்சுமி சீக்கிரம் என்கிட்ட வந்துருவா. என்னது? திரும்ப சொல்லுங்க. அவ உங்க பேத்தியா? போது நிறுத்துங்க அண்ணி. அவ எனக்கு தான் பேத்தி. தேவான மாசமான நாள்ல இருந்து குழந்தைய பெத்து கையில குடுக்கற வரைக்கும் ரெண்டு பேரையும் கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிட்டது நான். ஆனா நீங்க இங்க வந்தா கொஞ்சம் நாள்லயே என் பேத்திய தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே. தொலைச்சிட்டு நிக்கிறீங்க. ஐயோ என்ன கொல்றாளே. தேனே
ஏற்கனவே பாப்பாவை காணோம் நாங்கெல்லாம் நொந்து போயிருக்கோம். நீ வேற பேசி பேசி என்னை இன்னும் காயப்படுத்தாதம்மா. ஆமாங்க அண்ணி, இவ்வளவு நடந்த பிறகு உங்க மனசு காயப்படல, நான் உங்க மனசை காயப்படுத்துறேன்னு சொல்றீங்க. போதும் அண்ணி, போதும். தயவு செஞ்சு இதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். அம்மா ஏன் குழந்தைமா என்னம்மா பண்ணுவேன்? தேவனா அழாத தேவனா. நீ அழுதா பிபி மறுபடியும் லோ ஆயிடுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அழாதம்மா. நீ அழாத தேவனா, சொல்றத கேளு. நம்ம பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருவா தேவனா. ஐயோ கிடைச்சிருவா எப்படி கிடைப்பா? இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கும்போது என் பொண்ணை மட்டும் ஏன் கடத்தினாங்க? ஏமா கடத்தினாங்க? எதுக்குமா கடத்தினாங்க? எனக்கு குழந்தை வேணும்.